இங்க கஞ்சா வைக்க விட்டுறாங்க. கஞ்சாலாம் விற்கலாம், போதைப் பொருள்லாம் விற்கலாம். ஆனா மக்களுக்கு நீர்மோர் பந்தல் கொடுக்க கூடாதுன்றத. தமிழகத்தில் கஞ்சா, போதைப் பொருட்கள் எல்லாம் விற்கலாம் எனவும் நீர்மோர் மட்டும் திமுக மக்களுக்கு கொடுக்க விடமாட்டார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆவேசமாக பேசியுள்ளார். வழக்கமாக மதுரை எல்லா இடங்களையும் திறந்துட்டு வர்றோம். அதே மாதிரி இங்கேயும் திறந்தோம். இதே காவல்துறையுடைய அனுமதியோட முதல்ல அனுமதி கேட்டு அவங்க கொடுக்க மறுத்து அப்புறம் கொடுத்து திறந்தோம். திறந்து ஒரு நாளா 2 நாளாங்க, 2 நாள் 2 நாள்ல இங்க நீர்மோர் பந்தல் வைக்க கூடாதுன்னு சொல்லி இந்த நீர்மோர் பந்தலை பீத்து எடுத்து, அதாவது அந்த இதவே நிலகுலைய செய்து காவல்துறை மிக மோசமாக, காவல்துறையும் மோசமாக நடந்து கொண்டது. இது தமிழ்நாட்டிலே எங்கேயும் இல்லாதது இந்த விளாங்குடியில இருக்கு. இந்த கூடன் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற காவல்துறை அதிகாரி, ஆய்வாளர், மற்ற அவர்கள் துணை ஆய்வாளர், அங்க இருக்கிற மற்ற காவலர்கள் இங்க கஞ்சா வைக்க விட்டுறாங்க. கஞ்சாலாம் விற்கலாம், போதைப் பொருள்லாம் விற்கலாம். ஆனா மக்களுக்கு நீர்மோர் பந்தல் கொடுக்க கூடாதுன்றத ஏதோ இங்க பிரிச்சு போட்டு சட்டத்தை மீறி மாதிரி வெறும் கரைச்சல் பண்ணி, மக்கள் போராட்டம் பண்ணி, கைது பண்ணி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எங்க வழக்கறிஞர், மாவட்ட செயலர், முன்னாள் அரசு வழக்கறிஞர் தமிழ்செல்வன், அவர் தலைமையில் இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் முறையிட்டு அப்புறம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருக்கோம். வெளியே முறையாக எத்தனை ஆணையாளர்கிட்ட கேட்டாச்சு, எல்லாத்திலையும் கேட்டாச்சு. உரிய தகவல் இல்லை. கமிஷனர், கார்பரேஷன் கமிஷனர் என்ன கேட்கல அப்படின்றாங்க. கமிஷனர் கேட்டா, சார் நாங்க மதுரையில பூரா நீங்க திறந்துட்டு வர்றீங்க, எங்கேயாச்சும் நாங்க தடை விதிச்சிருக்கோமா, எங்கேயாச்சும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா, அங்க மட்டும் நடக்குதுன்னா அந்த அதிகாரி மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சார் அப்படின்னாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.